சரியான டயர்டாக வந்துருந்துச்சு. நேத்து வந்து ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சரியான கூட்டம். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாமே சரௌண்டிங்கில் ஃபுல்லாமே வந்து திருவிழான்றனால அவ்வளோ கூட்டமா வந்துருந்துச்சு. அது நேத்திக்கு வந்ததே வந்து இன்னைக்கு காலைல எழும்பவே முடியல. நான் பெருசா ஒண்ணும் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வந்து குடுக்கல. சிம்பிளா வந்து கார்லிக் எக் ரைஸ் மாரி வந்து பண்ணி குடுத்துட்டு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நேத்து நைட்டே வந்து கொஞ்சம் கருப்பு சுண்டலும், நிலக்கடலையும் ஊற வச்சுட்டேன். ஏன்னா இதான் வந்து ஸ்நாக்ஸா குடுக்கணுன்ட்டு. வீட்ல வந்து எந்த ஸ்நாக்ஸும் இல்ல. அப்புறம் கடையில போய் வாங்கிட்டு இருக்கணும். எதுக்கு இதே வந்து குடுத்துடலாம்னு சொல்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டேன். கார்லிக் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி பூண்டு மட்டும் நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து தட்டிக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, நம்ம தட்டின பூண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து, இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன்றனால முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி, அது கூடவே இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து ஆக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க பண்ணுறதுக்கு. டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பேன் கேக் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு முட்டை, கொஞ்சம் நாட்டு சக்கரை, பால் இவ்வளோ தாங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பசங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டுவோம். ஸோ அப்போது சூடாக வந்து பேன் கேக் வந்து போட்டு கொடுத்துலான்றதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, குக்கரில் வந்து நிலக்கடலையும் கொண்ட கடலையும் வேக வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் உப்பு போட்டு. இது வந்து அப்படியே கொடுக்குறத விட கொஞ்சம் நம்ம அந்த பீச் சைடில் வாங்குவோம் இல்லையா சுண்டல், அந்த மாதிரி கொஞ்சம் மாங்காய், கேரட்லாம் துருவி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குன்றனால கொஞ்சம் மாங்காவே கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பசங்களை வந்து கையோட குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பேன் கேக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பட்டர் மட்டும் தடவிட்டு அப்படியே வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சுண்டல் கூட வந்து கொஞ்சம் மாங்காவையும் கேரட்டையும் துருவி வந்து போட்டுட்டு, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸுமே வந்து ரெடிங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றனால வந்து அப்படி பண்ணி கொடுத்தாச்சு. அப்படி பசங்களுக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி சாப்பாடு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஒரு வழியாக கிளப்பிட்டேங்க.